பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கண் திருஷ்டின்னு எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்ட உடனே கண்டிப்பா நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு தலைவலி இல்ல அடிபடுறது. அதுக்கப்புறம் கண் திருஷ்டிங்க போல பொல்லாதது எதுவும் இல்லை இல்லையா? யாராவது இப்ப நம்ம புடவை நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லிட்டா கண்டிப்பா அந்த புடவை எதுலயா மாட்டி கிழிஞ்சிரும். இல்ல தீபாவளி கட்டும்போது அந்த பட்டாசு அந்த புடவையில விழுந்து அதுல ஒரு பொத்தல் விழுந்துரும். அந்த மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம். யாராவது நம்ம ஹேரை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன உடனே முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது யாராவது பார்த்தா கூட அதுக்கப்புறம் அவன் சாப்பிடவே மாட்டான்னு சொல்லுங்க. தாயின் கண்ணே குழந்தைக்கு விழுலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நார்மல் தான். பட் இந்த கண் திருஷ்டி சம்டைம்ஸ் பொல்லாத கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்காவது நம்ம மேல பொறாமையோ ஜெலசியோ அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அப்படி வைத்தறிச்சல் படுறது, நம்மளோட வளர்ச்சி பிடிக்காம இல்ல நம்மளோட குடும்ப அமைப்பு. சம்டைம்ஸ் பெரிய பணக்காரனர்லாம் இருக்க மாட்டான், ஆனா அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அன்பு இருக்கும். குழந்தைகள் அப்படி அப்பா அம்மாவோட பாசமா இருப்பாங்க. நல்லா படிக்குங்க குழந்தைங்க. இங்க போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இதை பார்த்து எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இப்படி ஒரு குடும்பம் இல்லையே நம்மளுக்கு அப்படின்னு வைத்தறிச்சல் படுறவங்களும் இருக்காங்க. இல்ல நம்ம நம்ம ஏதாவது ஒரு அழகான ஒரு புடவை கட்டிட்டு போனோம், நிறைய நகை போட்டு போறோம்னா இவ்வளோ நகை இருக்குன்னு அப்படி வைத்தறிச்சல் படுறவங்களும் இருக்காங்க. ஸோ கண் திருஷ்டி இவங்க கிட்ட இருந்து தான் அவங்க கிட்ட இருந்து தான் வருங்கிற அவசியம் இல்லை. எல்லார்கிட்ட இருந்தும் வரலாம். இங்க ஒரு சாதாரணமா தெரியாத மனுஷங்க பார்த்தாலே நம்மளுக்கு கண் திருஷ்டி வரும். இதுல நம்ம நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களே, உற்றார் உறவினர்களே, நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே நம்ம மேல கண் திருஷ்டியா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூடயே நல்லா பேசுவாங்க. ஆனா மனசு உள்ளுக்குள்ள நம்மளை பத்தி அப்படியே ஒரு ஜெலசி இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வராது, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட மாட்டோமா, டப்புன்னு பிடிச்சிடலாம் அவங்கள, அவங்களுக்கு ஒரு அவமானம் வராதான்னு உள்ளுக்குள்ள நினைச்சுப்பாங்கன்னா வெளியில சிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் தெரியாது, நம்ம அப்படித்தானே இருப்போம். நம்ம யாரை பத்தி அப்படி இருக்க போறது இல்லை. அப்ப நம்மள என்ன பண்ணுவோம், அதை எதாச்சியா எடுத்துக்கிறோம், எதாச்சியா போவோம்னு. அப்போ என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் ஒருத்தர் இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க மனசுக்குள்ள திடீர்னு ஒருத்தரோட தாட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா, ஈதர் அவங்க உங்களை பத்தி நினைக்கிறாங்க, இல்ல அவங்களால உங்களுக்கு கண் திருஷ்டி நிறைய இருக்கு, அவங்களால அவங்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற சில டைம்ல தேவையே இல்லதாங்க. இப்போ ஒரு கணவன் மனைவியை நினைக்கிறதும், மனைவி கணவனை நினைக்கிறதும், லவ்வர்ஸ் ஈச் அதரை நினைக்கிறதும், தாய் குழந்தை எப்படி பத்திரமா போயிட்டு வர்றாங்களா நினைக்கிறதும் நார்மல். பட் தேவையில்லாத ஒரு நபரை நம்ம வாழ்க்கையில, ஒரு தூர சொந்தமா இருக்கலாம், இல்ல ஒரு சித்தி மாமா வைஃப் அத்தை, அந்த மாதிரி ஒருத்தவங்க அடிக்கடி நம்மள மைண்ட் கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, ஒண்ணு அவங்க நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க, பின்னாடி காசிப் பண்றாங்கன்னு அர்த்தம் இருக்கு. ரெண்டாவது நம்ம மேல கண்ணு நிறைய வைக்கிறாங்கன்னு இருக்கு. ஸோ கண் திருஷ்டி எடுக்கிறதுக்கு பல முறைகள் இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் தான் நம்ம மேல இவங்களாலதான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஃபேமிலி குள்ள சண்டை வருது இந்த பர்சனால தான், இவங்களோட கண்ணால தான் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு எளிய முறை இருக்கு. ஒன்றும் கிடையாது, ஒரு படிகார கல் எடுத்துக்கோங்க. ஈஸிலி அவைலபிள். அந்த படிகார கல் எங்கேயாவது நாட்டு மருந்து கடையில கேட்கலாம். இல்ல ஒரு இப்பெல்லாம் படிகாரம் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாவே வருது. நீங்க அப்படின்லாம் இல்லாம நார்மல் ஒரு படிகார கல் எடுத்துக்கிட்டு, படிகாரத்தோட தன்மை என்ன, கிளியர் பண்றது இல்லையா? தண்ணிக்குள்ள போட்டாலும் அந்த தண்ணி தெளிவடைஞ்சிரும். ஸோ ஒரு விஷயத்தை தெளிவா காட்டி கொடுக்கும் தன்மை கொண்டதுதான் அந்த படிகாரம். அப்போ அந்த படிகாரத்தை 3 முறை தலைக்கு மேல சுத்திட்டு, இந்த பக்கம் 3 முறை, கிளாக் வைஸ் 3 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் 3 முறை, அதுக்கப்புறம் தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே இறக்கணும் 3 தடவை. நடுவுல 2 சைட்ல இறக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த படிகாரத்துல கற்பூரம் வச்சு அதை கொளுத்துங்க. அது நல்லா தக தக தக்குன்னா அந்த மெல்ட் ஆகணும் அந்த படிகாரம். அப்ப மெல்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படிகாரம் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரும். அந்த ஷேப்பை பார்த்தாலே யாரு உங்களை கண்ணு வைக்கிறாங்களோ அவங்களோட ஃபேஸ் மாதிரியே அது வந்துடும். இல்ல அதை பார்த்த உடனே ஓ இவங்க தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு பர்சனோட ஃபேஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இந்த பர்சன் தான் நம்ம மேல இவ்வளோ கண்ணு வச்சிருக்காங்களா அப்படின்னு. ஸோ இது ஒரு எளிய மெத்தட், நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி ஜென்ரலாவே கண் திருஷ்டில இருந்து நான் எப்படி தப்புவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, ஈவினிங் நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்களோ இல்ல ஸ்கூலுக்கு போறீங்களோ காலேஜ் போறீங்களோ, டெஃபினட்டா வந்த உடனே வீட்டுல குளிப்பீங்க இல்லையா?
குளிச்சுதான் ஆகணும். ஏன்னா வெளியில நிறைய இடத்துக்கு போயிட்டு வரோம், அந்த மாசு தூசு எல்லாம் நம்ம மேல இருக்கும், அதை வந்து குளிக்கணும் இல்லையா? அப்போ வந்து கல் உப்பை ஒரு ஜக்குல கரைச்சு ஊத்தும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸ்ல இருந்து ஊத்துங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, இதோட என்னோட கண் திருஷ்டி, மிச்சவங்க நம்ம மேல வச்சிருந்த பொறாமைகள் எல்லாம் இதோட கரைஞ்சு போகட்டும்னு சொல்லி ஒரு ஜக் அதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் பாத் எடுத்துட்டு நீங்க பாட்டுட்டு போகலாம். இதுவும் தாண்டி வீக்லி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெட்டிவேறு பவுடர் கிடைக்கும். இதனோட பச்சை கற்பூரத்தையும் நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வாரத்துல ஒரு நாள் பண்ணால் கூட ஓகே தான். அப்போ தலைக்கு என்னைக்கு குளிக்கிறீங்களோ அன்னைக்கு தலை மேல ஒரு ஜக்ல இதை கரைச்சிக்கிட்டு தலை மேல இருந்து ஊத்தணும். ஊத்தும் போது சாபங்கள், பொறாமைகள், பிறரை மேல வச்சிருக்க கண்ணு, வயிற்றெரிச்சல், இது எல்லாம் இதோட நாசமா அப்படியே கரைஞ்சி என்னை விட்டு இறங்கி போகுது அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்துட்டு நீங்க தலைக்கு ரெகுலர், அதுக்கப்புறம் தலைக்கு ரெகுலரா குளிச்சுக்கலாம். இது வாரம் செய்யலாம். இல்ல நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய கண் திருஷ்டிகள் விழறதுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ டெய்லியுமே கல்லுப்புல குளிக்கிறது வந்து ஒரு ரொட்டீனா இருந்தாலும் இதையுமே நீங்க வாரத்துல 2 முறை 3 முறை பண்ணலாம். அப்படி அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க குளிக்கிற பக்கெட்ல என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு 4 புள்ளி போட்டுட்டு குளிச்சுக்கலாம். அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்மளை பாதுகாக்கும். டெஃபினட்டா வெறும் நெத்தியோட யாருமே போகக்கூடாது. அதனால ஒரு விபூதியோ ஒரு குங்குமமோ, இல்லை உங்களுக்கு அஷ்டதிலகம் செய்ய தெரிஞ்சால் அதோட குங்குமமோ இட்டுட்டு போங்க. இல்லை சந்தனத்தை கரைச்சு, அது பவுடர் சந்தனம், இந்த வெள்ளை சந்தனம்லாம் வருது, அதை தாண்டி இந்த அரைச்ச சந்தனம் கிடைச்சதுன்னா அந்த சந்தனத்தை இட்டுட்டு போனாலே போதும், ரொம்ப நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இந்த தேர்ட் ஐல நம்மளுக்கு சூடு நிறைய இருக்கும் இல்லையா? தேர்ட் ஐனாலே கோவம் அப்படின்லாம் இருக்கும், அதையும் குறைக்கும் இங்க இட்டுட்டு போகும்போது. இப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளுக்கு கோவம் எல்லாம் வராது. ஸோ அதுவும் ஒரு நல்ல டிப் தான். இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். லேடிஸா இருந்தா ஒரு கருப்பு கயிறு வாங்கிட்டு அதை வந்து காலில், லெஃப்ட் காலில் கட்டிக்கலாம். ஜென்ஸா இருந்தா கருப்பு கயிறை வந்து ரைட் காலில் கட்டிக்கலாம். அதுவுமே ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவும். இதை தாண்டி பெண்கள் வந்து கருப்பு மணி போட்டுப்பாங்க, கருப்பு கயிறு கட்டிப்பாங்க திருஷ்டிக்கு. கருப்பு வளையல், ஏதாவது ஒரு வளையல் மட்டும் கருப்பா போட்டுப்பாங்க. அந்த எதுக்குன்னா திருஷ்டி எடுக்கிறதுக்கு. இல்ல தெரியாத இடத்துல நீங்க இங்க ஒரு பொட்டு வச்சுட்டு போகலாம், மை பொட்டு அந்த மாதிரி காதுக்கு பின்னாடி. ஏன்னா வெளியில வச்சா தெரியும், ஆனா தெலுங்கு மேரேஜஸ்லாம் இங்க அப்படி ஃபேஸ்லயே வச்சுட்டு கூட்டு பண்ணுவாங்க. இந்த கண் திருஷ்டிக்கு ஒரு மை எடுத்துட்டு நம்ம இந்த பின்னாடி அப்படி காதுக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு கூட போகலாம். இல்ல தலையில இந்த பக்கம் எங்கேயாவது முடிக்குள்ள அப்படி வச்சுட்டு கூட போகலாம். அப்போ உங்களுக்கு வந்து எதிர்படுற கண் திருஷ்டிகள் குறையும். வீட்டுல கதவு திறந்த உடனே ஒரு கண்ணாடியை பாக்குற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுக்கோங்க. அந்த கண்ணாடி அழகா ஒரு டிசைனாவெல்லாம் இருந்து அப்படி கதவு திறந்த உடனே அவங்க மூஞ்சியே அந்த யாரு திறக்குறாங்களோ அவங்க ஃபேஸே அந்த கண்ணாடியில தெரியணும். அப்படி பார்க்கும்போது அந்த கண் திருஷ்டியோட வந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஸோ அது ஒரு இது நல்ல டிப், அது ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடை பொறுத்தன வரைக்கும் நமக்கு நாமே கண் திருஷ்டியை தவிர்த்துக்கிறதுக்கு கருப்பு கயிறு கட்டிக்கலாம், கருப்பு பொட்டு இட்டுக்கலாம், உப்பு தண்ணியில குளிச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை கற்பூரம், வெட்டிவேர் பவுடர்ல தலை குளிச்சுக்கலாம். ஜென்ரலாவே நீங்க குளிக்கும் போது இந்த பவுடர் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெட்டிவேர் பவுடரு, அதுக்கப்புறம் வசம்பு ஏதாவது பவுடர் இருந்ததுனாலும் அதை தேய்ச்சி குளிச்சா கூட உங்களுக்கு வந்து கண் திருஷ்டியும் வராது, ஈர்ப்புத்தன்மை, ஒரு வசீகரத்தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போற இடங்கள்ல நம்மள ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்கும் நம்ம கிட்ட. இப்போ போற காரியங்களும் வெற்றியில முடியும். நம்ம இதுல கிச்சன்ல இருக்கிற ஐட்டம்ஸே நீங்க பாத்தீங்கன்னா, ஏலக்காய் பவுடரு, இந்த பிரியாணி இலைன்னு சொல்றாங்க இல்லையா, அதோட பவுடரு, அந்த பட்டை பவுடரு, பெப்பர் கொஞ்சம், ஆனா ரொம்ப போட்டிங்கன்னா உடம்பெல்லாம் எரியும். சும்மா ஒரு சிட்டி ஒரு துணூண்டு எடுத்து போட்டுட்டு, கருமஞ்சளோட பவுடர் வந்து நீங்களே இருந்ததுன்னா உலர்த்தி அது பவுடர் பண்ணிக்கலாம்.
இல்லை நீங்கள் யார்கிட்டயோ நாட்டு மருந்துக்காரங்க கடைக்காரங்கிட்ட அதுக்கு அது வந்து அவ்வளோ அவைலபிளாக இருக்காது. அப்படி சொல்லி வச்சு கூட வாங்கிக்கலாம் நம்ம. இந்த 5 பவுடரையும் கலந்து கருமஞ்சளை காலி வாசம் செய்யக்கூடிய மஞ்சள். அப்போ நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். இதை வந்து தண்ணியில கலந்து ஒரு ஜக்கு ஊத்தினாலும் சரி, இல்லைங்க நான் வந்து மஞ்சள் தேய்ச்சு பவுடர் போட்டு இப்பெல்லாம் இந்த கடலை மாவு போட்டு குளிக்கிறது எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் சில பெண்கள் இன்னமும் செய்யறாங்க, மஞ்சள் கடலை மாவெல்லாம் கலந்து. அப்போ அந்த கலவையிலேயே போட்டு கூட உடம்புல பூசி குளிக்கலாம். இல்லை எனக்கு அது அப்படி பண்ண முடியாது, அப்படி என் மேல ஒரே பிரியாணி வாசனையா வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஜக்குல இந்த 3 பவுடரையும் கலவையா போட்டு அதை கலந்து அதை வந்து ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் ஊத்திட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் ஷாம்பு பாத்தோ இல்லை சீக்காய் பாத்தோ பண்ணிக்கலாம். சீக்கா போடுறவங்களும் இந்த சீக்காயில கலந்து தலையில தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் ஆராவை கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த கந்திருஷ்டிக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுங்க. இன்னொரு அழகான டிப்ஸோட உங்களை அடுத்த பதிவில் பார்க்குறேன்.